ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 4 பிஎஸ்யூ ரயில்வே ஸ்டாக் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்ல அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த ஸ்டாக்கு திரும்ப ஒரு ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம பட்ஜெட் இப்போ வரப்போகுது. இந்த பட்ஜெட் மூலயமா ரயில்வே செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ரயில்வே செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40% வரைக்கும் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அதனால இந்த நேரத்தில் இப்போ இருக்க ப்ரைஸ்ல இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் லிங்கம் லிமிடெட். ரயில் விகாஸ் லிங்கம் லிமிடெட் நவம்பர் 2024 படி அவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 90,000 கோடி வச்சிருக்காங்க. எந்த ரயில்வே செக்டர்ல இருக்கக்கூடிய நிறுவனமும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக் வச்சிருக்கல. இந்த கம்பெனியோட ஆனுவல் டேர்ன் ஓவரோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 3 to 4 டைம்ஸ் அதிகமான ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. இவங்களோட மெயின் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் நியூ ரயில்வே லைன்ஸ், பிரிட்ஜஸ், ஒர்க் ஷாப், மெட்ரோ சிஸ்டத்துலலாம் இவங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்டாக்ல எஃப்ஐஐ 0.05% டிசம்பர் குவார்டர்ல அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2024ல 5.1% அவங்களோட ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கு நான் வீடியோ எடுக்கும் போது 28 ஜனவரி அன்னைக்கு 1.88% வரைக்கும் கெயின் ஆகி ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 408ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதோட பீக்ல இருந்து கிட்டத்தட்ட 6 மாசமா டவுன்ஃபால்ல தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கு 6 மாசத்துல 32% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அது இல்லாம இவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் 2024ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 0.8% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே 18% வரைக்கும் இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனால் கடந்த ஒரு வருஷத்துல ரயில் விகாஸ் லிங்கம் லிமிடெட் 36% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டர்னும் கொடுக்கல. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ வேல்யூவேஷன், பிரைஸ் டு சேல்ஸ், புக் வேல்யூ இந்த வேல்யூவேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்க வேண்டாம். ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. எதனாலனா பட்ஜெட்ல ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுலாம் இந்த ஸ்டாக்கு திரும்ப ஒரு ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ரைட்ஸ் லிமிடெட். ரைட்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்ட் கன்சல்டன்சி கம்பெனி. இவங்க டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. இந்த நிறுவனம் செப்டம்பர் 30, 2024 படி ஆர்டர் புக்கு 6,581 கோடிக்கு ஆர்டர் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துல எஃப்ஐஐ டிசம்பர் 2024ல 0.14% அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணி 3.34 அவங்களோட ஸ்டேக்கை டிசம்பர் குவார்டர்ல வச்சிருக்காங்க. இந்த நிறுவனமும் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும் போது 2% மேல 2.4% டிக்ளைன் ஆயிருக்கு. கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 248ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரைட்ஸ் லிமிடெடும் கடந்த 6 மாசத்துல 34% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ரைட்ஸ் லிமிடெடும் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 7% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே 25% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல -31% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஒரு மாசத்துலயும் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ரைட்ஸ் லிமிடெடோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பிஇ வேல்யூவேஷன், பிரைஸ் டு சேல்ஸ், புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே வருது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்லாம் பை பண்ண வேணாம். நான் ரெயில்டெல் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் பிராட்பேண்ட் அண்ட் மல்டிமீடியா சர்வீசஸ் வேர்ல்டு வைடு தராங்க. இவங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 படி 4,682 கோடிக்கு ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துல எஃப்ஐஐ டிசம்பர் 2024 குவார்டர்ல 0.29% இன்க்ரீஸ் பண்ணி 3.34% டிசம்பர் குவார்டர்ல அவங்களோட ஸ்டேக்கை வச்சிருக்காங்க.
இந்த நிறுவனமும் நான் வீடியோ எடுக்கும்போது 3.39% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் 351 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாசத்துல 30% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ரெயில்டெல் கார்பரேஷன் இந்தியா லிமிடெடோட சேல்ஸ் செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயர் 40% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே 7.4% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்துல -18% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. 1 மந்த்ல -10.42% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ரெயில்டெல் கார்பரேஷன் இந்தியா லிமிடெடோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ல நான் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு நம்ம வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் ரயில்வே, ஹைவேஸ், பிரிட்ஜஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல ஸ்பெஷலைஸ்டா செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனம். டிசம்பர் 31, 2023 படி இவங்களோட ஆர்டர் புக்கு 29,436 கோடிக்கு ஆர்டர் வச்சிருக்காங்க. ரயில்வேல 21,000 கோடிக்கும் ஹைவேஸ்ல 6,000 கோடிக்கும் அதிகமான ஆர்டர் இவங்க முடிச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்துல எஃப்ஐஐ டிசம்பர் குவார்ட்டர்ல 0.15% வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2024 4.09% எஃப்ஐஐ அவங்களோட ஸ்டேக்கை வச்சிருக்காங்க. இந்த நிறுவனமும் நான் வீடியோ எடுக்கும்போது 28 ஜனவரி அன்னைக்கு -4% மேல டவுன் ஆயிருக்கு. கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய பிரைஸ் 187 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த 6 மாசத்துல 37% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெடோட குவார்டர்லி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ், நெட் ப்ராஃபிட்லாம் கிட்டத்தட்ட 18% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கும் கடந்த 1 இயர்ல -23% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. கடந்த ஒரு மாசத்துல -10% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆனா ரயில் விகாஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. அதனால இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா இந்த ஸ்டாக்ல புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆனா இப்ப இருக்க பிரைஸ்ல இந்த ஸ்டாக்லலாம் நம்ம புதுசா வாங்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து டவுன்ஃபால்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்துல இந்த 4 ஸ்டாக்லயுமே புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வேணாம். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால இந்த வீடியோல சொல்லப்பட்ட ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ஸ்டாக்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரவோ இல்ல ஓனாவோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.